பார்த்துப்பா. அருவா கீழே விழுகிற மாதிரி இருக்குப்பா, பார்த்து. சரியான காற்றுங்க. இது என்ன ஆடி காற்றுன்றதுனால விழுகுது. அதனால தான் தேங்காய் எடுத்து விடுறதுக்காக என் நாத்தனா பையன் வந்திருக்கான். இருங்க, அப்புறம் மொத்தமாக தேங்காய் எடுத்துட்டு அப்புறமா பார்க்கலாம். அவன் எங்கே இருக்கானே தெரியலடா. மேலே இருக்கான். எங்கடா இருக்க? தலை மட்டும் தான் தெரியுது. எங்களுக்கு தான் டைம் சரியில்லையா, இல்லை கடவுளுக்கு தான் எங்கள் மேலே இறக்கம் இல்லையான்னு தெரியலங்க. ஜூன் லாஸ்ட் வீக்கில் எங்கள் அண்ணா இருந்தார். என்னோடய தங்கம், எங்கள் வீட்டோட சிங்கம். இழந்துட்டேன். நினைக்கிறதுக்கு எனக்கு நெஞ்சூர் மாதிரி படபடப்பார். அண்ணனை இழந்து அந்த அழுகையிலேருந்து நாங்கள் மீண்டு வரல. அதுக்குள்ளே எங்கள் நாத்தனார் பையன் எங்கள் வீட்டில் தேங்காய் காய் இருக்கிறதுக்காக வந்தான். ஜூலை 1 வீக்கில் அவன் கீழே விழுந்துட்டான். மரத்துலேருந்து கீழே இறங்கிட்டான். கீழே ஒரு 5 அடி 6 அடி உயரத்துலேருந்து கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்து அவனுக்கு இப்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணோம், அது இதுன்னு ஹாஸ்பிட்டலில் கலைஞ்சிட்ருக்கோம். ஏன் தான் இப்படி கடவுள் கஷ்டமெல்லாம் கஷ்டம் கொடுக்குறாருன்னு தெரியலங்க எங்களுக்கு. தயவுசெய்து தென்னை மரத்துலேயோ மற்ற எந்த மரத்துலேயும் எதுக்காகவும் ஏதாவது ஒரு வேலைக்காக ஏறுற சின்னவங்களோ பெரியவங்களோ ரொம்ப பார்த்து கவனமாக ஏறி கவனமாக இறங்குங்க. நோய் இல்லாத வாழ்வு தாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துலேயே ரொம்ப சிறந்த வாழ்வு. ஹாஸ்பிட்டல் வீடுங்க அலைஞ்சு இந்த 2 நாளாக நாங்கள் அலையிறது எங்களோட மன வலி. எங்களுக்கு மன வலி, அவனுக்கு உடம்பு வலி. யாருக்கும் இந்த நிலம் வரவே கூடாதுங்க.